எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி இட்லியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. கார்லிக் இட்லி, பூண்டோட டேஸ்ட்ல ஒரு இட்லி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கு. அப்ராக்சிமேட் ஒரு 10 இட்லிக்கான மாவு இருக்குது. 2-3 பேருக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இட்லி மாவு நான் ரெடி பண்ணுறது இதில் இன்க்ளூட் பண்ணலை. உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. சாஃப்டாக இருக்கிற இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க, நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். முதல்ல கொஞ்சம் பொருட்கள் நமக்கு தாளிச்செடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே உளுந்தம்பருப்பு போட்டு கோல்டன் கலரை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 to 6 பெரிய சைஸ் பூண்டு இடித்து சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே இடித்து வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லாமே தீ கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இட்லி மாவுக்கு உப்பு இருக்குது, அதனால இதுக்கான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். வதக்கும் போது ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. அந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டான போதும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே தேங்காயும் சேர்த்துருக்கு. தேங்காய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. தேங்காய் சேர்த்தா இன்னும் எனக்கு டேஸ்ட்டாக தோணியிருக்கு. இதே மாதிரி ரொம்ப ட்ரை ஆகாமல் வறுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மாவுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சூடோடே மாவுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. சூடோடே சேர்த்துச்சு அப்படின்னா மாவு வெந்து போயிடும். சில இடம் கட்டி கட்டியாக தெரியும். அதனால நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மாவுக்குள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் உப்பு செக் பண்ணுங்கள், கம்மியாக இருந்தால் சேர்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தாளிக்கும் போது கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி எல்லாம் வேணால் சேர்த்துடலாம். ஆனால் நான் அது சேர்க்கலை. பூண்டோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கிறதுக்காக அது 2 நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி திக்காக மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டு நம்ம இட்லி செய்கிற மாதிரியே ஊற்றி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ தாளிக்கிறதுக்கு இட்லி தட்டில் தேய்ச்சி கொடுக்கறதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் நீங்கள் தாளிக்கிற மாதிரியா இருந்தால் தேங்காய் போடாமல் தாளிக்கிறது தான் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு தான் வெங்காயம் தாளித்து எடுக்கிறேன் அப்படின்னா, பூண்டு வெங்காயம்லாம் தாளிக்கிறேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது தான் எப்போவுமே டேஸ்டியாக இருக்கும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டு இதில் இறக்கி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர்லும் நீங்கள் இது சின்ன பவுலில் இல்லை கிளாஸில் ஊற்றியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக மாவு ஊற்றி இட்லி வேகிறதுக்கான டைம் தான் இந்த இட்லியும் வேகிறதுக்காக எடுக்கும். ரொம்ப அதிகமாக ஒன்றும் டைம் ஆகாது. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு மனம் வந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இது பிளேட்டில் மாற்றிடலாம். ஆற வைக்கும்போது இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொடுங்க. சின்ன வயசுலலாம் அம்மா இதே மாதிரி இட்லிக்கு மேலே தண்ணி தொளிச்சு கொடுக்கும்போது சீக்கிரம் ஆறுறதுக்காக தான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம சூடாக இருக்கிற இட்லி மேலே தண்ணி தொளிச்சு கொடுக்கும்போது இதுக்கு மேலே காயாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த இட்லி காரமாக இருக்கிற இடம் ஒன்றும் ட்ரை ஆகி அந்த பாத்திரத்தில் ஒட்டியும் நிற்காது. சீக்கிரம் ஆறினதுக்கப்புறம் நம்மளால் இதே மாதிரி எடுத்து பிளேட்டில் மாற்ற முடியும். அதுக்காகவும் கூடி தான் மேலே அந்த மாதிரி தண்ணி தொளிச்சு கொடுக்கறது. பாருங்கள், நம்ம கார்லிக் இட்லி ரெடியாக இருக்குது. கார்லிக் இட்லி அப்படின்னு சொன்னால் இதுக்கு பூண்டோட டேஸ்ட்டு மட்டும் இல்லை, அதில் நம்ம நிறைய ஐட்டம் சேர்த்துருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு மனமும் இருக்குது. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்த்து வதக்கி செஞ்சு இட்லியாக இருந்தாலும் சாம்பார் கூட தான் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.